என்னடா லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க, எனக்கு இந்த 2 புறா அடையவே மாட்டேங்குது, அதனால் ஆஃப் பண்ணியிருக்கேன். இது வந்து சேஃப்டிக்காண்டி ஒரு நாய் படுக்க வச்சுருக்கேன், தான் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு புறா கொண்டு கேட்கு 2 புறா அடையவே மாட்டேங்குது, அதனால் நான் புறா கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். 2 புறா மட்டும் ரொம்ப செட்டப் பண்ணிட்டாங்க. மேலே ஒன்று இது பார்த்தீங்களா, ஃபேவரட் தான், ஃபேன்சி கிராஸு, சூப்பராக இருக்கும் கலரு. அதனால் யாரும் நிறைய பேர் கேட்டாங்க, கொடுக்கல. இப்போ வந்து கொடுக்குறதுக்கு காரணம்னா இந்த இடமே கொஞ்சம் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் ராத்திரி, சரிங்களா. பூச்சி வெட்ட வர அதுக்கு சொல்கிறேன், இந்த ஊர்வன புற அதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கோம், அதனால தான் பயந்து வந்து நிறையா இதை கொடுத்துட்டேன். இப்போ இதை கொடுக்குறது நேற்று ஒரு பூனை பிடிச்சி போச்சு, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நேற்று ஒரு பூனை பிடிச்சி போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புறா பிடிக்கவே முடியல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், நம்மளுக்கே டிம்கி கொடுத்துட்ருக்கு. இந்த இடம்லாம் போக பயந்து வருதுங்க. அதனால தான் நேற்று புறா பிடிக்க மாட்டேன். நேற்று ஒரு பூனை பிடிச்சி போச்சு. இதை எப்படியாச்சும் பிடிச்சிட்டோம்னா வித்தரலாம், அது பிடிக்க முடியல, அதுதான் பெரிய வருத்தம் இல்லை. இப்படி தாங்க என்னோடய புறாலாம் பாதி காணாமல் போய்ட்டுருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, கொடுக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு இது காரணமே தான். ஒன்று பூனை பிடிச்சி போயிடும், இல்லாட்டி எங்கேயாச்சும் மிஸ் ஆகிருக்குது இந்த புறா, சரிங்களா. ரெண்டுமே சூப்பர் கலரு, ரெண்டுமே கூண்டில் அடைய முடியுது. அதனால தான் இது கையில் பிடிச்சா நான் பிடிச்சி கண்டிப்பாக கொத்துருவேன். கையில் பிடிக்க முடியல, என்ன பண்ணுறது. நேற்று ஒன்று மிஸ் ஆகிடுச்சு, பூனை பிடிச்சி போச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் லைட்டே ஆஃப் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து லைட்டு போட்டிருக்கு பாருங்கள், லைட்டு போட்டிருக்கு. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ண போகிறேன், சரியா. இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டேன், சரிங்களா. லைட்டு போட்டால் தான் உங்களுக்கு புறா இருக்குது. இல்லை நீங்கள் லைட்டு பார்த்தீங்களா, லைட்டு போட்டால் தான் அது ஓடி. லைட்டு ஆஃப் பண்ணணும்னா அது போகிறது வாய்ப்பு இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நாயெல்லாம் இருக்குது, தெருநாய் தான். ஆனால் வீட்டில் சோறு போட்டு வளர்க்குறோம். இது வந்து ஆக்சுவலி எங்கள் நாய் கிடையாது, தெருநாய். வீட்டில் சோறு நல்லா பூனையெல்லாம் நல்லா விரட்டும் அந்த நாய். ஆனால் என்ன தான் தெரில, நேற்று தான் மிஸ் ஆயிடுச்சு. பூனையை பார்த்துனா கண்டிப்பாக விடாது, விரட்டிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணிடுச்சு. அதுக்கு அதான் சொன்னேன், போக பயமாக இருக்குது, பிடிக்க முடியலை, அதான் பெரிய தலைவலியாக இருக்குது. எப்படி பிடிக்க வந்தாலும் அது ஐயோ வாரிங்களா எங்கிட்ட போய் நிற்க போகிறேன். இப்படி பூனை ஈஸியாக பிடிச்சிருங்க. அதாங்க பூனை பிடிக்கலாட்டி கூட நான் பூனை பிடிக்கல நான் கூட விட்டுருவேன். பூனை ஏறி அதிகமாக இருப்போம். மிகப்பெரிய பிரச்சனை பூனை, பெருச்சாலி, பாம்பு இதெல்லாம் கிடக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து பிடிச்சி வந்து ஒன்று பிடிச்சிட்டானா கண்டிப்பாக கொடுத்துட்றேன். இது ரெண்டும் பிடிக்கிறதா கொடுத்துட்றேன், அது மாற்றமே கிடையாது. வெள்ளை கூட கொடுக்க மாட்டேன், ஆனால் அந்த இது கொடுக்குறது தான். ஏன்னா அந்தளவுக்கு பிடிக்க முடியல, அவ்வளோ சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ யாருங்க தகரம்லாம் இருக்குது, இதெல்லாம் குதிச்சுன்னா ஐயோ பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஈஸியாக நாய் பிடிச்சிரும். நம்மள பூனையும் பிடிக்கும், நாயும் பிடிக்கும், எது வேணாலும் பிடிக்கும். இரவுலே புறா பறக்காமல் நல்லா யாருங்க அது வாட்டுக்கு பறந்ததால் அது வாட்டுக்கு இருட்டுக்குள்ளே பறந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வழியாக கூண்டுக்கிட்ட வந்துருச்சு. லைட்டை ஆஃப் பண்ணிடுவோம், சரி. நம்ம லைட்டை ஆஃப் பண்ணுற நண்பர்களே, அப்போ தான் ஈஸியாக பிடிக்க முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நான் இதை பிடிச்சிட்டேன். இதோட கலருக்காண்டி தான் நான் கொடுக்காம வச்சுருந்தேன். பூ கொண்ட சூப்பர் கொண்டது. இதை நான் விற்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இதை விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக பூனை பிடிச்சிரும், இல்லாட்டி நாய் பிடிச்சிரும், கண்டிப்பாக இல்லாட்டி வேறு ஏதாச்சும் பிடிச்சிரும். அதனால தான் நான் வந்து இதை விற்க போகிறேன். விற்க மனசே வரல. ஃபீமேல் 100% ஃபீமேல், நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம். இதுவும் அந்த நிற்கிது பார்த்தீங்களா மேலே, இது கருப்பு மேலே, இதுவும் இது மேலே, இது ஃபீமேல். ரெண்டையும் ஜோடி போட்டு தான் தர மாதிரி இருக்குது. ரெண்டையும் சேர்த்து எடுத்திங்கன்னா ஒரு 500 வரும், சரிங்களா. 500 வரும். ஏன்னா இது ஃபீமேலு. கொண்டை உங்களுக்கு என்ன ரேட்டு போகும் தெரியும். கொண்டை 300 வச்சுக்கலாம், சாதாரண மொத்தம் 500 வரும். விருப்பம் மூலம் கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டைம் பாஸ் உள்ளவங்க கான்டாக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும் புறா வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு. உங்களுக்கு நான் ஒரு லைவாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். பூனை, நாய், ஒரு பக்கம் பாம்பு, ஒரு பக்கம் பெருச்சாளி, அவ்வளோ கஷ்டத்தில் நம்ம புறா வளர்க்க வேண்டியது இருக்குது. நிறைய பேர் கேட்கலாம், எவ்வளோ கஷ்டத்தில் எதுக்கு புறா வளர்க்குறீங்கன்னு. என்ன பண்ணுறது, ஒரு பொழுதுபோக்கு. ஸோ இதை நான் பிடிச்சிட்டேன். இதோட ரேட்டு 300 வரும். ஜோடியாக தான் இருக்குது. இது ஃபீமேலு. இந்த கருப்பு கலர் மேலே, இது ரெண்டையும் நான் உங்களுக்கு ஜோடியாக போட்டு தர்றேன். கண்டிப்பாக ஜோடி சேர்ந்துடும், ஓகேங்களா. ஜோடி போடுறேன், ஜோடி தானே, அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ விருப்பம் உள்ளவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் கிடையாது, நீங்கள் வந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய கஸ்டமர்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஜோடி வந்து 500 வரும். இது 300, சாதா வந்து 200, மொத்தம் 500 வரும் நண்பர்களே. விருப்பம் மூலம் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. டைம் பாஸஸ்லாம் வேணாம், உண்மையிலே வேணும்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபீமேல் மட்டும் வேணும்னா அது 300 கொடுத்து எடுத்தீங்க, வேறு வழி இல்லை, ஓகேவா.